வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் சென்ற வகுப்பிலே வரி விதிப்பதன் மூலம் எவ்வாறு கேள்வி நிரம்பல் சக்திகளினால் மாற்றங்களினால் வரி சுமையின் பங்கினை நுகர்வோரும் உற்பத்தியாளரும் எவ்வாறு தாங்கிக் கொள்கின்றனர் மற்றும் வரி விதிப்பதன் மூலம் நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை, பொருளாதார மிகை மற்றும் சமூக நல மாற்றங்கள் என்பவற்றை பற்றி பார்த்திருந்தோம். இன்று மானியம் வழங்குவதன் மூலம் எவ்வாறு நுகர்வோர் உற்பத்தியாளர்கள் அந்த மானிய நன்மைகளை பெற்றுக் கொள்கின்றார்கள் மற்றும் உற்பத்தியாளர் மிகை, நுகர்வோர் மிகை எவ்வாறு மாற்றம் அடைகின்றது என்பது பற்றி நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். பாருங்கள் பிள்ளைகள், மானியம் வழங்குதல் நாட்டின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக உற்பத்தி செய்யப்படுகின்ற ஓர் அலகின் மீதும் குறிப்பிட்ட ரூபா பெறுமதியை மானியமாக வழங்குகின்றது அரசு. இது அலகு மானியம் என்று கூறுகின்றோம். ஓர் அலகின் மீதும் குறிப்பிட்ட ரூபா பெறுமதியை மானியமாக வழங்குகின்றது. உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்ட அலகொன்றின் மீது ரூபா பெறுமதி அடிப்படையில் மானியம் வழங்கப்படுவது அலகு மானியம் வழங்கப்படுதல் என அழைக்கப்படுகின்றது. பாருங்கள் பிள்ளைகள், பண்ட அலகொன்றின் மீது ரூபா பெறுமதி அடிப்படையில் மானியம் வழங்கப்படுவதனை அலகு மானியம் என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அலகு மானியம் உதாரணமாக 1 கிலோகிராம் சீனியின் மீது 10 ரூபாய் மானியம் வழங்கப்படுது. 1 கிலோகிராம் சீனியின் மீது 10 ரூபாய் மானியம் வழங்கப்படுமாக இருந்தால் அந்த சீனியின் விலையில் எத்தகைய மாற்றம் ஏற்படும், நுகர்வோர் மீது என்ன தாக்கம் ஏற்படுகின்றது, உற்பத்தியாளர் மீது எவ்வாறு தாக்கம் ஏற்படுகின்றது என்பதை பற்றி இந்த மானியம் என்ற இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள் பிள்ளைகள், பொருள் மீது அலகு மானியம் வழங்குவதன் காரணமாக சந்தை சமநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை, சந்தை சமநிலையிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை அட்டவணை மற்றும் வரைபடம், சமன்பாடு என்பவற்றின் மூலம் காட்டலாம். மானியம் வழங்கினால் அட்டவணையிலே என்ன மாற்றம் ஏற்படுகின்றது, வரைபடத்திலே எவ்வாறு மாற்றம் ஏற்படுகின்றது, சமநிலையில் சமன்பாட்டிலே என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்பதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். கீழே நிறைபோட்டி பொருட்சந்தையிலே விற்கப்படுகின்ற பண்டம் ஒன்றினது கேள்வி நிரம்பல் அட்டவணை தரப்படுகிறது. விலை பாருங்கள், 20, 30, 40, 50 என அதிகரித்து செல்கின்றது. கேள்வித்தொகை 400, 300, 200, 100 என 100 அலகுகளால் வீழ்ச்சி அடைந்து செல்கிறது. இது கேள்வி விதிப்படி. இங்கே விலை அதிகரித்து செல்கிறது, இங்கே கேள்வித்தொகை குறைந்து செல்கின்றது. 100 அலகுகளால் மாற்றம். நிரம்பல் தொகையை பார்த்தீங்களாக இருந்தால் 20 ரூபாய் விலையில் 0 அலகுகள் நிரம்பல் செய்யப்படுகிறது. 30 ரூபாய் விலையில் 100 அலகுகள், 40 ரூபாய் விலையில் 200 அலகுகள், 50 ரூபாய் விலையில் 300 அலகுகள் நிரம்பல் செய்யப்படுவதனை இந்த அட்டவணை காட்டுகிறது. இதுவும் விலைக்கும் நிரம்பல் தொகைக்கும் இடையில் நேர்கணிய தொடர்பு இருப்பதனை விளக்குகிறது. அப்ப நாங்கள் சாதாரணமாக ஒரு அட்டவணையை பார்க்கின்றோம் பிள்ளைகள். இந்த அட்டவணை வரி விதிக்கப்பட்டபடியால் எவ்வாறு மாற்றம் அடைந்தது என்பதை போன்று இங்கே நாங்கள் மானியம் வழங்குவதன் மூலம் எவ்வாறு அது மாற்றம் அடைகின்றது என்பதனை பார்க்கலாம். பாருங்கள் பிள்ளைகள், மேலே ஏற்கனவே நாங்கள் முதல் குறிப்பிட்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள பண்டம் மீது 20 ரூபாய் அலகு மானியம் வழங்கப்படுகின்றது. கவனியுங்கள் பிள்ளைகள்,
20 ரூபாய் அலகு மானியம் வழங்கப்படுகிறது. இதனால் பொருளின் நிரம்பல் அட்டவணை பின்வருமாறு அமையும். பாருங்கள், ஆரம்பத்திலே விலை ரூபாய் 20, 30, 40, 50, 60 என கொள்ளலாம். மானியத்திற்கு முன்னர் நிரம்பல் இங்கே காட்டப்படுகிறது. 0 அலகுகள். 30 ரூபாய் விலையில் 100, 40 ரூபாய் விலையில் 200, 50 ரூபாய் விலையில் 300, 60 ரூபாய் விலையில் 400 என விலை அதிகரித்து செல்ல நிரம்பல் தொகை அதிகரித்து செல்கிறது. நேர்கணிய தொடர். இங்கே கவனிக்க வேண்டும் பிள்ளைகள், அலகு மானியம் அல்லது அலகு வரி எதுவாயினும் நிரம்பலில் செல்வாக்கு செலுத்துகின்றதை அன்றி கேள்வியில் செல்வாக்கு செலுத்துவதில்லை. அதாவது நிரம்பலை அது பாதிக்கின்றது. அலகு மானியம், பொருள் மீது அலகு மானியம் விதிக்கப்படுகின்ற பொழுது உற்பத்தியாளருடைய இலாபம் அதிகரிக்கின்றது. அதாவது உற்பத்தி செலவு வீழ்ச்சி, இதன் மூலம் உற்பத்தியாளர்கள் இலாபம் அடைகின்றனர். எனவே மானிய நடவடிக்கை காரணமாக உற்பத்தியாளர்கள் நிரம்பலை அதிகரித்துக் கொள்வர். இந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த அட்டவணையை பார்த்தால் பிள்ளைகள், 20 ரூபாய் விலையில் 0 அலகு ஆரம்பத்திலே இருந்தது. அதே நேரம் 20 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது என்ற அடிப்படையிலே நாங்கள் அட்டவணையிலே மானியம் எவ்வளவால் அதிகரித்திருக்கின்றது என்பதனை அறிவதற்காக விலையிலிருந்து இந்த மானியத்தின் அலகு மானியத்தின் அளவால் விலையை குறைத்து காட்டுகின்றோம். அட்டவணையிலே குறைத்து காட்டுவதன் மூலம் நிரம்பலை காட்டலாம். அப்ப அந்த அடிப்படையில் 20 ரூபாய் விலையில் 100 0 அலகுகள் நிரம்பல் செய்யப்பட்டது ஆரம்பத்திலே மானியத்திற்கு முன்னராக. மானியத்துக்கு பின்னராக 0 விலையில் 0 நிரம்பல் தொகை செய்யப்படுகிறது. இங்கே 0 விலையில், அதாவது 20 ரூபாய் விலையிலிருந்து அலகு மானியம் 20 கழித்து வருகின்ற விலை 0. எனவே 0த்திற்கு 0 அலகுகள் நிரம்பல் செய்யப்படுவதாக இருக்கும் மானியத்தின் பின்னர். 10 ரூபாய் விலையில் இங்கே 100 அலகுகள் நிரம்பல் செய்யப்படுகிறது. ஏனென்றால் 30 ரூபாய் விலையிலிருந்து மானியத்தின் அளவால் 20 ரூபாவால் விலையை குறைத்து காட்டுகின்ற பொழுது இப்போது மானியத்தின் பின் விலை 10 இருக்கும். எனவே 10 ரூபாய் விலையில் அந்த 100 அலகுகள், 30 ரூபாய் விலையில் 100 அலகுகள் நிரம்பல் செய்யப்பட்ட நிலையில் இருந்து இப்போது 10 ரூபாய் விலையில் 100 அலகுகள் நிரம்பல் செய்யப்படுகிறது. அவ்வாறே 20 ரூபாய் விலையில் 200 அலகுகளும், 30 ரூபாய் விலையில் 300 அலகுகளும், 40 ரூபாய் விலையில் 400 அலகுகளும் நிரம்பல் செய்யப்படுகின்றன மானியத்தின் பின்னராக. சரியா பிள்ளைகள்? இப்ப கவனித்து பார்த்தீங்களாக இருந்தால் 30 ரூபாய் விலையில் 100 அலகுகள் ஆரம்பத்திலே நிரம்பல் செய்யப்பட்ட நிலையில் இருந்து இப்போது 30 ரூபாய் விலையில் 300 அலகுகள் நிரம்பல் செய்யப்படுகின்றன. இப்ப நிரம்பல் மானியத்திற்கு பின்னராக அதிகரித்துள்ளது. அப்ப இங்கு நீங்கள் பார்த்தால் தெரியும், இந்த 30 ரூபாய் விலையில் ஆரம்பத்திலே 100 அலகுகள் நிரம்பல் செய்யப்பட்ட நிலை இப்போது மானியத்தின் பின் 30 ரூபாய் விலையில் 300 அலகுகள் நிரம்பல் செய்யப்படுகின்ற நிலை. இப்ப என்ன நடந்திருக்கின்றது என்றால், இங்கே நிரம்பல் மானியம் காரணமாக அதிகரித்துள்ளது. மானியத்திற்கு முன் 40 ரூபாய் விலையில் 200 அலகுகள் நிரம்பல் செய்யப்பட்டதாக இருந்தால் இங்கே பாருங்கள், மானியத்துக்கு பின்பு 40 ரூபாய் விலையிலே 400 அலகுகள் நிரம்பல் செய்யப்படுகிறது. எனவே நிரம்பல் மானியத்தின் காரணமாக அதிகரித்துள்ளது. அட்டவணையிலே நாங்கள் காட்டலாம். பாருங்கள் பிள்ளைகள், அடுத்து வரைவிலே நாங்கள் காட்டுகின்றோம். மானியத்திற்கு முன்னரும்
மானியத்திற்கு பின்னருமான கேள்வி மற்றும் நிரம்பல் தொடர்பான தகவல்களை பின்வருகின்ற வரைபடத்தின் மூலம் காட்டலாம். இதிலே பாருங்கள் பிள்ளைகள், இந்த E என்ற புள்ளியில் சமநிலை அடைகின்றது ஆரம்பத்தில். D என்ற கேள்வி வளை மற்றும் S என்ற நிரம்பல் வளை ஆகியவற்றின் ஊடாக P சமநிலை விலையாகவும் Q சமநிலை தொகையாகவும் இங்கே காட்டப்படுகின்றது. சமநிலை விலையாகவும் சமநிலை தொகையாகவும் காட்டப்படுகின்றது. E என்ற புள்ளியிலே சமநிலை அடைகின்றது. அப்ப ஆரம்ப சமநிலை விலை P, ஆரம்ப சமநிலை தொகை Q என அமைகிறது. இப்போது மானியம் வழங்கப்படுவதனால் நிரம்பல் அதிகரிக்கும். மானியம் வழங்கப்படுவதனால் நிரம்பல் அதிகரிக்கும். பிள்ளைகள் இங்கே பாருங்க, S என்ற நிரம்பல் வளை S1 ஆக வலதுபுறம் நகர்வடைந்துள்ளது மானியம். எனவே இங்கே பார்த்தால் ஆரம்ப நிரம்பல் வளைகோட்டிற்கும் புதிய நிரம்பல் வளைகோட்டிற்கும் இடையிலான செங்குத்து தூரத்தை நாங்கள் அலகு மானியத்தின் அளவாக காட்டிக்கொள்ளலாம். இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது பாருங்கள், B என்ற புள்ளிக்கும் E1 என்ற புள்ளிக்கும் இடையிலான அந்த செங்குத்து தூரம் காட்டப்படுகிறது. பிள்ளைகளே, நீங்கள் இங்கே ஒன்றை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த Q என்று சொல்லப்படுகின்ற ஆரம்ப சமநிலை புள்ளியை நாங்கள் பார்க்கின்ற போதும், ஆரம்ப சமநிலை தொகையை காட்டுகின்ற அந்த E புள்ளியிலே சமநிலை அடைந்திருக்கின்றது என்றால் அதிலேயும் ஒரு செங்குத்து தூரம் இருக்கின்றது. அந்த செங்குத்து தூரத்தை நாங்கள் மானியத்தின் அளவாக கருதக்கூடாது. அது மானியத்தின் அளவிற்கு சமனாக அமைந்த போதும் அதனை நாங்கள் கையாள்வதன் மூலம் தவறுகளை விட வேண்டிய நிலைகள் தோன்றலாம். எனவே இங்கே ஏனென்றால் பிள்ளைகள் நீங்கள் கவனிக்க வேண்டும், Q1 சமநிலை தொகை புதிய சமநிலை தொகையில் அந்த செங்குத்து தூரத்தை நாங்கள் காட்ட வேண்டும். நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த வரியில கூட நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால், வரியின் பின்னரான சமநிலை தொகை, அந்த தொகைக்கு நேரே அமைக்கப்படுகின்ற நிரம்பல் கோடுகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம்தான் அலகு வரியாக காட்டப்படுகிறது. அதே போல மானிய நடவடிக்கைகளின் போது புதிய சமநிலை தொகைக்கு நேரே நாங்கள் காட்டப்படுகின்ற நிரம்பல் கோடுகளுக்கு இடைப்பட்ட S1 ஆகிய இரண்டு நிரம்பல் கோடுகளுக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரத்தை தான் நாங்கள் மானியத்தின் அளவாக காட்டப்பட வேண்டும். இங்கே BE1 என்று சொல்லப்படுகின்ற அந்த புள்ளி மானியத்தின் அலகு மானியத்தின் அளவாக காட்டப்படும். இன்னும் ஒன்றை பாருங்கள் பிள்ளைகள், E என்பது ஆரம்ப சமநிலை புள்ளி, E1 என்பது புதிய சமநிலை புள்ளி, அதாவது மானியத்தின் பின்னரான சமநிலை புள்ளி. இங்கே P யிலிருந்து P1 ஆக விலை வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. P யிலிருந்து P1 ஆக விலை வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. எனவே அந்த P மைனஸ் P1 என்று சொல்லப்படுகின்ற ஆரம்ப சமநிலை விலை புதிய சமநிலை விலை ஆகியவற்றுக்கு இடையிலான பகுதி நுகர்வோன் அலகு மானிய நன்மையாக காட்டப்படுகிறது. நுகர்வோன் அலகு மானிய நன்மையாக காட்டப்படுகிறது. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், M என்ற புள்ளிக்கும் E1 என்ற புள்ளிக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி இங்கே P மைனஸ் P1க்கு சமப்படும். M இருந்து E1க்கு காட்டப்படுகின்ற அந்த பகுதி இங்கே P மைனஸ் P1 என்று சொல்லப்படுகின்ற விலைக்கு சமனாக இருக்கும்.
எனவே ஆரம்ப விலைக்கும் புதிய சமநிலை விலைக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி நுகர்வோர் மானிய நன்மையை குறிக்கின்றது. நுகர்வோருக்கு கிடைக்கக்கூடிய மானிய நன்மை. அந்த அடிப்படையிலே புதிய சமநிலை தொகை Q1 இருக்கின்றது. எனவே P மைனஸ் P1 தர Q1 என்பது P மைனஸ் P1 தர Q1 என்பது அந்த பரப்பு நுகர்வோனுக்கு கிடைக்கின்ற மொத்த மானிய நன்மையை காட்டுகின்றது. நுகர்வோனுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த மானிய நன்மையினை அது காட்டுகின்றது. ஆகவே எஞ்சிய P2விலிருந்து P ஆரம்ப சமநிலை விலையை கழிப்பதன் மூலம் பெறப்படுகின்ற அந்த பகுதி உற்பத்தியாளர் அலகு மானியத்தை காட்டும். உற்பத்தியாளர் அலகு மானியம் இங்கே அந்த செங்குத்து தூரத்திலே BM என்பதாக காட்டப்படுகிறது. BM என்பதாக அது காட்டப்படுகிறது. எனவே P2 மைனஸ் P தர Q1 அந்த பரப்பு P1 P2 BM என்ற பரப்பு உற்பத்தியாளருடைய மொத்த மானிய நன்மையினை காட்டி நிற்கின்றது. அதே போல P1 PME1 என்று சொல்லப்படுகின்ற அந்த பரப்பு அது நுகர்வோர் மானிய நன்மையினை காட்டி நிற்கின்றது. எனவே இங்கே நுகர்வோன் புதிய சமநிலையில் கொள்வனவு செய்யப்படுகின்ற அளவையும் விற்பனையாளன் விற்பனை செய்யப்படுகின்ற புதிய சமநிலை அளவையும் கருத்தில் கொண்டு மானிய நன்மை காட்டப்பட வேண்டும். சரியா பிள்ளைகள்? பாருங்கள், வரைவிலே ஆரம்ப நிரம்பல் வளைகோட்டிற்கும் மானியத்தின் பின்னரான நிரம்பல் வளைகோட்டிற்கும் இடையிலான செங்குத்து தூரம் அரசாங்கத்தின் அலகுக்கான மானியத்தினை குறித்து நிற்கின்றது. அரசாங்கத்தின் அலகுக்கான மானியத்தை குறித்து வரைவிலே இது R மைனஸ் E1 என்பதால் காட்டப்படுகிறது. அங்கே நாங்கள் B என்று முன்னர் குறிப்பிட்டிருந்தோம். அது R மைனஸ் E1 என்பதால் காட்டப்படுகிறது. அந்த மானியத்தின் அளவு P2 மைனஸ் P1 P2 மைனஸ் P1 இங்கே காட்டப்படுகின்ற இந்த பரப்பாக P2 மைனஸ் P1 என்ற செங்குத்து தூரத்துக்கு சமனாக இருக்கின்ற பகுதி அரசாங்கத்தினுடைய அலகு மானியத்தை குறிக்கின்றது. நுகர்வோனுக்கு கிடைக்கும் அலகு மானிய நன்மை P1 மைனஸ் P மைனஸ் P1 ஆகவே P ஆரம்ப சமநிலை விலையிலிருந்து புதிய சமநிலை விலையை கழித்து பெறப்படுகின்றதாக இருக்கும் அலகு மானிய நன்மை. எனவே நுகர்வோன் மொத்த மானிய நன்மையினை நாங்கள் காட்டுகின்ற பொழுது P1 PME1 என்ற பரப்பினால் காட்ட முடியும். வரைவிலை நீங்கள் அவதானித்தால் P1 PME1 என்ற பரப்பின் மூலம் நுகர்வோனுடைய மொத்த மானிய நன்மையினை காட்ட முடியும். சரியா பிள்ளைகள்? அதே போல உற்பத்தியாளனுக்கு கிடைக்கும் அலகு மானிய நன்மையினை RM என்பதால் காட்ட முடியும். ஆருக்கும் எம்முக்கும் இடைப்பட்டதான அந்த விடயம், அந்த பகுதி உற்பத்தியாளருடைய அலகு மானிய நன்மையாக காட்டப்படுகிறது. எனவே உற்பத்தியாளனுக்கு கிடைக்கும் மொத்த மானிய நன்மை P2 RM என்ற பரப்பினால் காட்ட முடியும். பாருங்கள் பிள்ளைகள், P2 RM என்ற பரப்பின் மூலம்
உற்பத்தியாளருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த மானிய நன்மையினை நாங்கள் காட்டலாம். சரி பிள்ளைகள், நாங்கள் இப்போ நுகர்வோர் பெற்றுக்கொள்ளக்கூடிய மானிய நன்மை, உற்பத்தியாளன் பெற்றுக்கொள்ளக்கூடிய மானிய நன்மை என்பவற்றை அந்த வரைவின் மூலமாக காட்டியிருந்தோம். அதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகளையும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். புதிய நிரம்பல் தொகைக்கு மேலே காட்டப்படுகின்ற நிரம்பல் கோடுகளுக்கு இடையிலான செங்குத்து தூரத்தை அலகு மானிய நன்மையாக பார்க்க வேண்டும். ஆரம்ப சமநிலை புள்ளிக்கும் புதிய சமநிலை புள்ளிக்கும் இடைப்பட்ட அந்த பரப்பு, அதாவது புதிய சமநிலை விலைக்கும் ஆரம்ப சமநிலை விலைக்கும் இடைப்பட்ட பகுதி நுகர்வோனுக்குரிய மானிய நன்மையை காட்டப்பட வேண்டும். எஞ்சிய பகுதி மொத்த மானிய நடவடிக்கையில் எஞ்சிய பகுதி உற்பத்தியாளனுக்கு கிடைக்கக்கூடிய மானிய நன்மையாக காட்டப்பட வேண்டும். சரி பிள்ளைகள், நாங்கள் மானியம் அரசினால் வழங்கப்படுகின்ற மானிய நடவடிக்கைகளிலே நுகர்வோர் பங்கு, உற்பத்தியாளர் பங்கு என்பவற்றை பார்த்திருந்தோம். நீங்கள் ஏற்கனவே நாங்கள் வரியிலே பார்த்தது போல நிரம்பல் நெகிழ்ச்சி, கேள்வி நெகிழ்ச்சி ஆகியவற்றின் தன்மைகளுக்கு ஏற்ப இந்த மானியத்திலும் நுகர்வோர் பெற்றுக்கொள்ளக்கூடிய மானிய நன்மை, உற்பத்தியாளர் பெற்றுக்கொள்ளக்கூடிய மானிய நன்மை ஆகிய இரண்டும் வேறுபடும். அவற்றை நீங்கள் வரைந்து அவதானித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள் பிள்ளைகள், இப்போது நாங்கள் பண்டம் மீது மானியம் வழங்கப்படுவதனால், பொருள் மீது மானியம் வழங்கப்படுகின்ற பொழுது நுகர்வோர் மிகை மற்றும் உற்பத்தியாளர் மிகை என்பவற்றில் ஏற்படும் தாக்கங்களை பின்வரும் வரைபடத்தின் மூலம் நாங்கள் காட்டலாம். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், வரைவிலே கேள்வி வளைகோடு ஆரம்ப கேள்வி டி ஆகும், ஆரம்ப நிரம்பல் வளை எஸ் வளைகோட்டாலும் காட்டப்படுகிறது. இங்கே 40 ரூபாய் விலை சமநிலை விலையாகவும் 200 அலகுகள் ஆரம்ப சமநிலை தொகையாகவும் காட்டப்படுகிறது. ஆரம்ப சமநிலை விலை பிள்ளைகள் 40 ரூபாவாகவும் ஆரம்ப சமநிலை தொகை 200 அலகுகளாகவும் காட்டப்படுகிறது. இப்போது நுகர்வோன் செலுத்துகின்ற விலை 40 ரூபாய், நுகர்வு அளவு 200 அலகுகள். அதே போல உற்பத்தியாளனுக்கு கிடைக்கும் விலை 40 ரூபாய், உற்பத்தியாளன் நிரம்பல் செய்கின்ற அளவு, அதாவது விற்பனை செய்கின்ற அளவு என்று பார்த்தால் அது 200 அலகுகள். ஆரம்ப சமநிலை புள்ளியிலே பிள்ளைகள், ஆரம்ப சமநிலை புள்ளியிலே ஆரம்ப சமநிலை விலை நுகர்வோன் செலுத்தும் விலையாகவும் உற்பத்தியாளனுக்கு கிடைக்கும் விலையாகவும் இருக்கும். அதே போல ஆரம்ப சமநிலை தொகை நுகர்வு அளவாகவும் விற்பனை அளவாகவும் காணப்படுகிறது. ஆனால் மானியம் வழங்கப்பட்டதன் பின்னர் இந்த விற்பனை செய்யப்படும் அளவு, கொள்வனவு செய்யப்படும் அளவு என்பவை ஒரே தொகையாக இருந்தாலும் உற்பத்தியாளனுக்கு கிடைக்கும் விலை, நுகர்வோன் செலுத்தும் விலை ஆகியவை வேறுபடுகின்றது. அவற்றை நீங்கள் முதலிலே கவனம் செலுத்த வேண்டும். சில சமயங்களிலே பிள்ளைகள் தவறுதலாக ஆரம்பத்திலே பார்த்தது போல நுகர்வோன் செலுத்தும் விலை, உற்பத்தியாளனுக்கு கிடைக்கும் விலை இரண்டும் ஒன்றாக இருப்பது போல மானியம் வழங்கிய பின்னரும் அந்த சமநிலை புள்ளிதான் நுகர்வோன் செலுத்தும் விலையாகவும் உற்பத்தியாளனுக்கு கிடைக்கும் விலையாகவும் அமையும் என தவறாக விளங்கிக் கொள்கின்றார்கள். இதை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டு ஆரம்ப சமநிலை புள்ளியிலே
நுகர்வோன் செலுத்தும் விலை, உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் விலை ஆகியவை இரண்டும் ஒன்றாக இருக்கும். ஆனால் மானிய நடவடிக்கையின் பின்னர் நுகர்வோன் செலுத்தும் விலை புதிய சமநிலை விலையாகவும் உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் விலை அந்த புதிய சமநிலை விலையுடன் அலகு மானிய தொகையை கூட்டி வருகின்ற விலை உற்பத்தியாளனுக்கு கிடைக்கும் விலையாகவும் அமையும். இந்த வரைவிலே மானிய நடவடிக்கை காரணமாக நிரம்பல் வளைகோடு எஸ்ஸிலிருந்து S1 ஆக நகருது பிள்ளைகள். இங்கே சிவப்பு கோட்டால் காட்டப்பட்டிருக்கிறது S1. நிரம்பல் அதிகரித்துள்ளது மானியத்தினால். எனவே இங்கே நாங்கள் காட்டக்கூடிய அந்த செங்குத்து தூரம் நிரம்பல் ஆரம்ப நிரம்பல் வளைகோட்டிற்கும் புதிய நிரம்பல் வளைகோட்டிற்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரம், அந்த சிவப்பு கோட்டால் காட்டப்பட்டிருக்கின்ற செங்குத்து தூரம் தான் மானியம் ஆக கருதப்படுகிறது, அலகு மானியம். சரி பிள்ளைகள், இப்போது நாங்கள் உற்பத்தியாளர் மிகை நுகர்வோர் மிகை சம்பந்தமாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே முதலிலே நுகர்வோர் மிகையை பார்த்துக் கொள்வோம் பிள்ளைகள். ஆகக்கூடிய விலை இங்கே 60 ரூபாவாக இருக்கிறது. ஆரம்ப சமநிலை விலை 40 ரூபாவாக இருக்கிறது. ஆரம்ப சமநிலை தொகை 200 அலகுகளாக அமையும். எனவே நுகர்வோர் மிகையை நாங்கள் அளவிடுவதற்கு பயன்படுத்துகின்ற அந்த சமன்பாட்டின் மூலம் 60/40 தர 200 கீழ் 2 என்ற அடிப்படையிலே காணிப்பிடலாம். அதனை குறிக்கின்ற பரப்பு AB பரப்பாகும். எனவே ஆரம்ப சமநிலை புள்ளிகள் ஊடாக நாங்கள் நுகர்வோர் மிகையை கணிக்கின்ற பொழுது AB ஆகிய 2 பரப்புகளும் நுகர்வோர் மிகையை காட்டுகின்றன. அவ்வாறு 40 ரூபாய் ஆரம்ப சமநிலை விலை 20 ரூபாவை நாங்கள் ஆக குறைந்த நிரம்பல் விலையாக காட்டுகின்றோம். அந்த ஆக குறைந்த நிரம்பல் விலை 20. ஆகவே 40/20 தர 200 அதன் கீழ் 2 என்ற அடிப்படையிலே நாங்கள் கணிப்பிடுகின்ற பொழுது EI பரப்பு உற்பத்தியாளர் மிகையாக காட்டப்படுகிறது. ஆரம்ப சமநிலையிலே EI பரப்பு உற்பத்தியாளர் மிகையாகும். எனவே AB நுகர்வோர் மிகை, EI உற்பத்தியாளர் மிகை, அந்த அடிப்படையிலே நாங்கள் பொருளாதார மிகையை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் பாருங்கள் பிள்ளைகள், மானியம் வழங்குவதற்கு முன்னர் ஆரம்ப கேள்விக்கோடு D, ஆரம்ப நிரம்பல் கோடு S. எனவே சமநிலை காட்டப்படுகிறது. ஆரம்ப சமநிலை விலையாக 40 ரூபாவும் ஆரம்ப சமநிலை தொகையாக 200 அலகுகளும் காட்டப்படுகிறது. மானியத்தின் பின் ஆரம்ப கேள்வி மற்றும் புதிய நிரம்பல் S1 ஆகிய வளைகளால் புதிய சமநிலை காட்டப்படுகிறது. இந்த அடிப்படையிலே புதிய சமநிலை விலை 35ஆகவும் புதிய சமநிலை விலை 35ஆகவும் புதிய சமநிலை தொகை 250ஆகவும் காட்டப்படுகிறது. புதிய சமநிலை தொகை 250ஆகவும் காட்டப்படுகிறது. பாருங்கள் பிள்ளைகள், மானியத்திற்கு முன்னர் ஆரம்ப சமநிலையில் நுகர்வோர் மிகை AB பரப்பு இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. மானியத்திற்கு முன்னர் AB பரப்பு நுகர்வோர் மிகையாகும். எனவே நாங்கள் மானியத்திற்கு முன்னரான நுகர்வோர் மிகையை கணிப்பிடுவதாக இருந்தால் AB பரப்பை 60/40 தர 200 கீழ் 2 அதை நாங்கள் கணிப்பிடுகின்ற பொழுது எங்களுக்கு 200 அலகுகள் 2000 ரூபாய் என பெறப்படும். கவனிக்க வேண்டும் பிள்ளைகள், இதனுடைய பெருமானம் 2000 ரூபாவாக காட்டப்படுகிறது. இந்த AB பரப்பு 2000 ரூபாய். அவ்வாறே
மானியத்திற்கு முன்னர் ஆரம்ப சமநிலை விலையில் உற்பத்தியாளர் மிகையை நீங்கள் காட்டுறதாக இருந்தால் EI பரப்பெண் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது, நீல முக்கோணத்தால் காட்டப்பட்டிருக்கு. எனவே அந்த EI பரப்பை நாங்கள் கணிப்பிடுவோம். மானியத்திற்கு முன்னர் ஆரம்ப சமநிலை உற்பத்தியாளர் மிகை E+I. இங்கே ஆரம்ப சமநிலை விலை 40, ஆக குறைந்த விலை 20, சமநிலை அளவு 200 என்பதனால் 40/20 தர 200/2, அதன் பெறுமானம் 2000 ரூபாவாக காட்டப்படுகிறது. இங்கே மானியத்திற்கு முன் உற்பத்தியாளர் மிகை 2000 ரூபாவாகும். அதன் பரப்பு E+I. எனவே இங்கே மானியத்திற்கு முன்னர் உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் விலை 40 ரூபாய். அதாவது மானியத்திற்கு முன்னர் நுகர்வோர் செலுத்தும் விலை உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் விலையாக அமையும். எனவே இங்கே பார்த்த அடிப்படையிலே நுகர்வோர் மிகையை பார்த்தோம் 2000 ரூபாய், உற்பத்தியாளர் மிகை 2000 ரூபாய். அந்த அடிப்படையிலே நாங்கள் பொருளாதார மிகையை நாங்கள் காட்டலாம். மானியத்திற்கு முன்னரான பொருளாதார மிகையை நாங்கள் காட்டுகின்றோம். மானியத்திற்கு முன்னரான நுகர்வோர் மிகை AB பரப்பு 2000, மானியத்திற்கு முன்னரான உற்பத்தியாளர் மிகை E+I 2000. எனவே மானியத்திற்கு முன் பொருளாதார மிகை நாங்கள் காட்டுகின்ற பொழுது ABEI, A+B+E+I ஆகிய அந்த அவற்றின் கூட்டுத்தொகை, அந்த பரப்புகளின் கூட்டுத்தொகை மொத்த பொருளாதார மிகையாக காட்டப்படுகிறது. எனவே 4000 ரூபாய், 4000 ரூபாய் மானியத்திற்கு முன்னரான பொருளாதார மிகையாகும். சரியா பிள்ளைகள்? மானியத்திற்கு முன் நுகர்வோர் மிகையினதும் உற்பத்தியாளர் மிகையினதும் கூட்டுத்தொகையாக மானியத்திற்கு முன்னரான பொருளாதார மிகை காட்டப்படுகிறது. இப்போது நாங்கள் பிள்ளைகள் கவனியுங்கள், மானியத்திற்கு பின்னர் நுகர்வோர் மிகை. மானியத்திற்கு முன்னர் நுகர்வோர் மிகை AB பரப்பென்று சொல்லி இருந்தோம். இப்போது மானியத்திற்கு பின்னர் அந்த AB பரப்புடன் அரசாங்கத்தின் மானிய செலவின் ஒரு பகுதி நுகர்வோர் மானிய நன்மையாக சென்றடையும். எனவே நுகர்வோருக்கு மிகை அதிகரிக்கும். அதாவது பிள்ளைகள், இப்போது சமநிலை விலை 35, சமநிலை தொகை 250. இதன் அடிப்படையிலே ஆரம்ப அந்த ஆகக்கூடிய கேள்வி விலை 60. எனவே 60/35 தர 250, அதன் கீழ் 2 என்ற அந்த முக்கோண பரப்பு மானியத்தின் பின்னரான நுகர்வோர் மிகையினை காட்டி நிற்கிறது. சரியா பிள்ளைகள்? அதன் அடிப்படையில் பார்த்தமாக இருந்தால் A+B+ ஏற்கனவே இருந்த நுகர்வோர் மிகை, ஆரம்ப நுகர்வோர் மிகை, அவற்றோடு EFG பரப்பு அதிகரிக்கப்படுகிறது. எனவே இங்கே நுகர்வோர் மிகை ABEFG பரப்பினால் காட்டப்படுகிறது. இங்கே பெரிய மஞ்சள் முக்கோணம் அந்த மானியத்திற்கு பின்னரான நுகர்வோர் மிகையை காட்டி நிற்கிறது. எனவே நாங்கள் அந்த மானியத்துக்கு பின்னரான நுகர்வோர் மிகையை அளப்போம். கணிப்பிட்டு பார்த்தால் AB ஆரம்ப நுகர்வோர் மிகையோட EFG என்பது சேர்ந்திருக்கின்றது. ஆகக்கூடிய கேள்வி விலை 60. இப்போது மானியத்தின் பின் நுகர்வோர் செலுத்தும் விலை 35. மானியத்தின் பின் சமநிலை அளவு, அதாவது நுகர்வோர் கொள்வனவு செய்யும் அளவு 250. எனவே 60/35 தர 250 கீழ் 2 என்ற சமன்பாட்டை பயன்படுத்தி அதை போட்டு நாங்கள் நுகர்வோர் மிகையை காட்டலாம். மானியத்தின் பின்னரான நுகர்வோர் மிகை.
எனவே இங்க 25 தர 250 6250 அதன் கீழ் 2 பிரித்தமாக இருந்தால் நுகர்வோர் மிகை 3125 ரூபாவாகும். 3125 ரூபாய். ஆரம்ப நுகர்வோர் மிகை 2000 ரூபாவாக இருந்தது. இப்போது நுகர்வோர் மிகை மானியத்தின் பின்னராக 3125 ரூபாவாக காணப்படுகிறது. எனவே மானியத்திற்கு பின்னர் ABEFG பரப்பின் பெறுமதி 3125 ரூபாவாகும். இப்ப மானியத்தின் பின் நுகர்வோர் மிகை அதிகரித்துள்ளது. அரசினால் செலுத்தப்படுகின்ற மானியத்திலே பிள்ளைகள் நுகர்வோருக்கு குறிப்பிட்ட அளவு சென்றடைவதனால் நுகர்வோர் மானிய நன்மை அதிகரிக்கிறது. இதன் அடிப்படையிலே நுகர்வோர் மிகை அந்த 1125 ரூபாவால் அதிகரித்து காணப்படும். சரி பிள்ளைகள், நாங்கள் நுகர்வோர் மிகையை காட்டினோம், நுகர்வோர் மிகை அதிகரித்திருந்ததை குறிப்பிட்டிருந்தோம். இப்போது பாருங்கள், உற்பத்தியாளர் மிகை. இங்கே உற்பத்தியாளர் மிகை என்பது ஆரம்ப, அதாவது நுகர்வோர் செலுத்தும் விலையாகிய மானியத்திற்கு பின்னரான அந்த 35 ரூபாய் நுகர்வோர் செலுத்தும் விலையுடன் மானிய செலவு அரசாங்கம் செலுத்துகின்ற வழங்குகின்ற அந்த அலகு மானியத்தை கூட்டி பெறப்படுகின்ற இந்த பெறுமதி பாருங்க, இதிலே 45 ரூபாய் உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் விலையாகும். ஆனால் உற்பத்தியாளர்கள் 250 அலகுகளை நிரம்பல் செய்கின்றனர். சமநிலை அளவாக 250 அலகுகளை அவர்கள் விற்பனை செய்கின்றார்கள். எனவே பிள்ளைகள், உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் விலை 45 ரூபாய், ஆக குறைந்த நிரம்பல் விலை 20 ரூபாய், தர 250 விற்பனை தொகை கீழ் 2 அந்த உற்பத்தியாளர் மிகையை காட்டும். எனவே EI ஆக இருந்த ஆரம்ப உற்பத்தியாளர் மிகை மானிய நடவடிக்கை காரணமாக BC பரப்பால் அதிகரித்து BCEI என உற்பத்தியாளர் மிகை காட்டப்படுகிறது. இங்கே நீல முக்கோணத்தால் காட்டப்பட்டிருக்கிறது பிள்ளைகள். BCEI பரப்பு உற்பத்தியாளர் மிகையை குறிக்கின்ற பரப்பாகும். இதனை நாங்கள் கணிப்பிட்டு பார்ப்போம். EI ஏற்கனவே இருந்த உற்பத்தியாளர் மிகை மானிய நடவடிக்கையினால் BC பரப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உற்பத்தியாளனுக்கு கிடைக்கின்ற விலை இப்போது 45, ஆக குறைந்த விலை 20, உற்பத்தியாளனுடைய விற்பனை தொகை 250. எனவே 45 20 தர 250 கீழ் 2 உற்பத்தியாளர் மிகையாக காட்டப்படும். இதன் பெறுமதி 3125 ரூபாவாக காட்டப்படும். நீங்கள் கணிப்பிட்டு பாருங்கள். அதிலே 3125 ரூபாய் உற்பத்தியாளர் மிகையாக காட்டப்படுகிறது. இங்கேயும் BCEI பரப்பின் பெறுமதி 3125 ரூபாவாகும். எனவே மானியத்திற்கு பின்னர் உற்பத்தியாளர் மிகை அதிகரித்து காணப்படுகிறது, நுகர்வோர் மிகையும் அதிகரித்து காணப்படுகிறது. நுகர்வோர் மிகை 1125 ரூபாவாலும் உற்பத்தியாளர் மிகையும் 1125 ரூபாவாலும் அதிகரித்து 3125 ரூபாவாக உற்பத்தியாளர் மிகையும் அதே பெறுமதியை கொண்ட நுகர்வோர் மிகையும் காட்டப்படுகிறது.